தெனாலி தர்பார் ஹப்பி ராதே மற்றும் குடிச்சோர் பைஸ்பார் எங்களுக்கு வேற கடைகள் இல்லை. தெனாலி தர்பார்ல இன்னைக்கு நம்ம கூட்டிட்டு வர போற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் அவர் குரல்ல பேசுறதோட மத்தவங்க குரல்ல பேசுற நேரம் தான் ஜாஸ்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர் வந்து மத்தவங்க குரல்ல மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற பறவைகள் மற்றும் கிளிகள் எல்லா குரலையும் பேசுவாரு, பேசி அசத்துவாரு, ஜாலியா பேசுவாரு, சிரிக்க பேசுவாரு. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் படவா கோபி. So we have a brilliant, beautiful, fantastic guest today on Tenali Darbar. உங்களை பத்தி தான் பேசுறோம், நீங்க பத்தி ரியாக்ஷனே கொடுக்காம. இல்லப்பா, நீங்க பியூட்டிஃபுல் ஃபேண்டாஸ்டிக் அப்படின்ட்டு நான் என்ன பத்தி யாரோ ஃபிகரை பத்தி சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆம்பளையா வந்திருக்கிறத பார்த்து இல்ல நான் பார்த்து ஃபிகர் மாதிரி இருக்கேன்டா. இல்ல சிட்டிங் பர்சன் பியூட்டிஃபுல் சொன்ன முதலாளி இவர் தான் இருப்பாரு. ஹேண்ட்ஸம் ஹங்க் அப்படின்னு. தட்ஸ் ரைட். ஹேண்ட்ஸம் ஹங்க். நம்ம 6 பேக்ஸ் இல்லனால தான் நான் பியூட்டிஃபுல் அப்படின்ட்டு. 6 பேக்ஸ் இருக்கோ இல்லையா, ஆனா 3 பேக் இருக்கு எனக்கு. கோபி, படவா கோபி அப்படின்ற பேரு எல்லாரும் வந்து ஒரு குட் பாய் கோபி, நல்ல பையன் கோபி, அது மாதிரிலாம் பேர் வச்சிருக்கலாமா? ஏன் படவா கோபி அப்படின்னு யாரு உங்களுக்கு வச்சா? நீங்களே வச்சுக்கீங்க. இந்த பேர் வந்து ஆக்சுவலி நானே வச்சுக்கிட்டது தான். பட் ஏன் வச்சுக்கிட்டேன்னு கேட்டீங்கன்னா அதுல காரணம் இருக்கு. நீங்க எந்த ஒரு செயலை நீங்க பத்தி கேட்டாலும் நான் ஒரு காரணம் சொல்லுவேன். ஓகே, ஏன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 4 எருமை மாடு ரோட்ல போகுதுன்னா என்ன எல்லாம் எருமை போது மச்சான்னு சொல்லுவாங்க. ஆனா அதுலயே ஒரு எருமை மாடு புள்ளி போட்டு நல்லா கும்முன்னு போச்சுன்னா, புள்ளி போட்டு எருமை மாடுன்னு துண்டா தெரியுமா தெரியாதா? எருமை மாடு தான் இல்லன்னு சொல்ல, ஆனா அந்த எருமை மாடு தனியா தெரியுமா தெரியாதா? அந்த மாதிரி ஏகப்பட்ட கோபிஸ் இருக்காங்க நம்ம பிலிம் இண்டஸ்ட்ரியில. எந்த கோபி அப்படின்னு யாராவது ஒரு கான்வர்சேஷன்ல வந்ததுன்னா அவனுங்களே டிசைட் பண்ணிப்பாங்க. மூஞ்சி கோணையா இருக்கும் மச்சி, ஒரு கீரல் இருக்காங்க, கண்ணு ஒரு மாதிரி இருக்கும், அவனே நம்ம டிஸ்கிரைப் பண்ணிப்பான். அதெல்லாம் வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக படவான்றத சேர்த்து வச்சுட்டு எந்த கோபி படவா கோபி தெரியுமே அப்படின்னு முடிஞ்சிடும். ரொம்ப நல்ல மனுஷன். அது அந்த ஒரு ரீகால் வேல்யூக்காக தான் வச்சது. இதுக்கான 2வது காரணம்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து நந்தனம் கலைக்கல்லூரியில படிக்கும்போது நாங்க வந்து மிமிக் படவாஸ் அப்படின்ற ஒரு நகைச்சுவை குழு வச்சிருந்தோம். அந்த குழுல இருந்தும் இது வந்ததுன்னு வச்சுக்கலாம். 2 காரணம். இப்போ இந்த மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஒரு பேசிக்கலா ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா தான் நீங்க வந்தீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள. வந்து இப்ப வந்து பிரபலமான ஹீரோ ஆயிட்டீங்க. கரெக்டா தானேப்பா? வாழ்க்கையில எல்லாரும் ஒரு ஹீரோ தான் சார். அது வந்து திரையில வந்து நம்ம வந்து பெருசா பேசுறோம். பட் நிஜ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்களும் ஒரு ஹீரோ தான். இப்போ ஸ்ட்ரகிள் அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரகிள் பண்றப்போ என்னப்பா நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்ம இவ்வளவு திறமை இருக்குது, ஆனாலும் நம்ம இன்னும் அந்த ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியலையே அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல எப்படி? அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. நான் என்னைக்குமே எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் ஃபீலிங்ஸே விட்டது கிடையாது. ஃபீலிங்ஸே விட்டது கிடையாது. அதாவது சார், சினிமால மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த நிகழ்ச்சி கூட பாத்தீங்கன்னாக்கா இது அமையணும், உங்களுக்கு வந்து கிடைக்கணும், கொடுக்கணும். நீங்க என்னதான் கிடைனா இதுல இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில மட்டும் தான் பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 10 மணி நேரம் ஒர்க் பண்றேன் சார், ஒரு 12 hours ஒர்க் பண்ணேன் சார், எனக்கு வந்து ஒரு இன்கிரிமெண்ட் கொடுங்க சார், எனக்கு சம்பளம் ஏற்றி கொடுங்க சார்னு கேட்கவும் முடியாது. நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணீங்கன்னா கேட்கலாம், ஏப்ரல் அப்ரைசர் வந்து வச்சுக்கலாம் சார், என்ன சார் வாட் ஆர் டாக்கிங், நான் வந்து ஆல் தீஸ் டேஸ் மோர் தென் 9 hours ஒர்க் பண்ணிருக்கேன், இந்த மாசம் இந்த வருஷம் சம்பளம் ஏற்றி கொடுங்கன்னு கேட்கலாம். சினிமா இண்டஸ்ட்ரியில அப்படி கேட்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து மக்கள் உங்களை ரசிக்கணும், நீங்க பண்றது நல்லா இருக்கணும், ஹைல போனா அதுதான் தன்னால வரும். புரியுதுங்களா? சோ அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் இண்டஸ்ட்ரி, மேஜிக்கல் இண்டஸ்ட்ரி. சோ இதுல வந்து நடக்கும், we have to wait. சரி, இப்போ உங்க குரல் உங்களுக்கு இப்ப நீங்க பேசுறது உங்க குரல் தானா? ஆமா, என்னுடைய குரல் தான். திடீர்னு உங்களுக்கு மறந்து போயிருச்சா? இந்த மாதிரி வேற வேற வாய்ஸ்லயே பேசிட்டு இருக்கிற போக திடீர்னு அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காரு என்னைக்காவது? அந்த மாதிரி நமக்கு வந்து நடக்கிறதுனா இன்னொரு வாய்ஸ் பண்ணும்போது இன்னொரு வாய்ஸ் வரும். இப்போ சப்போஸ் நம்ம ஒரு ரஜினி வாய்ஸ் பேசும்போது கமல் வாய்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மிமிக்ரி வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஆர்ட். ஆக்சுவலி அது வந்து பாத்தீங்கன்னா முறையா கத்துக்கிறதுக்கு எங்கேயுமே இடமே கிடையாது, யாரும் கிடையாது, தன்னால வரணும். உங்களுக்கு சுயம்புவா தான் இருக்கிற மிமிக்ரி அடிச்சா. ஆமா, கத்து கொடுக்க முடியாது. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்றது, அதுல இருந்து ஏதாவது ஒரு டேலண்ட் இருந்ததுன்னா தான் அதை நம்ம வந்து பாலிஷ் பண்ணலாம ஒழிய ஒரு சிங்கர் மாதிரி ஒரு டான்சர் மாதிரி கிளாஸ் எல்லாம் போய் கத்துக்கவே முடியாது. அது வந்து யாராவது அப்படி பண்ணாங்கன்னா இட்ஸ் நாட் கரெக்ட். ஆக்சுவலி தன்னால வர்றதுதான். பார்த்து பார்த்து பல விஷயங்களை நீங்க அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் இருந்தா உங்களுக்கு ஈஸியா வரும். அது வந்து பாத்தீங்கன்னா நடிப்புக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப். இது நீங்க ஒரு நடிகனா ஆகணும் அப்படின்னு மிமிக்ரி வந்து ஒரு பெரிய பயங்கர வண்டர்ஃபுல் டூல். நீங்க டக்கு டக்குன்னு கேரக்டர் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகே ஓகே. இப்போ இந்த மிமிக்ரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ வீட்டுல சொல்லி ஏதாவது படிச்சு முடிச்சு வேலையை போய் பாருப்பா, கவர்மெண்ட் வேலைக்கு போய் 9 to 5 அந்த மாதிரி ஜாபுக்கு எல்லாம் போகணும், வீட்டுல யாரும் திட்டலையா? இல்ல அது மாதிரி அது வந்து அந்த மாதிரி நம்ம வந்து வீட்டுக்கு போனாதானே. வீட்டுக்கு போனதே கிடையாது.
வீட்டு உள்ள விடவே மாட்டாங்க தெரியா. நீ முடிச்சுட்டு வந்து அப்படியே படுத்துக்குமா, அப்படியே படுத்து அப்படியே இருந்துப்போ. அதுவும் இல்லாம நாங்கெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும், சகோதரர்கள் எல்லாமே இருக்காங்க, அந்த குடும்பத்துல இருந்து வந்தவன் தான் நானும். ஆக்சுவலி இவங்க எல்லாருக்குமே தெரியும், கச்சேரி எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது 2-3 மணி ஆகும். பல பேர் வீட்டுல பால்கார வரும்போது நாங்க வீட்டுக்கு போயிருக்கோம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கிளம்பி அடுத்த கச்சேரிக்கு நம்ம போக வேண்டியிருக்கும். பாதி நேரம் நம்மள அந்த லூசுன்னு சொல்றது உண்மையிலே அப்படி இருந்தா கூட நமக்கு வந்து கொலைப்பட மாட்டோம். பட் வீட்டுல அப்படிதான். அதனால வந்து ஆனா அந்த மாதிரி ஒரு தீவிரம் இருந்தாதான் நம்ம வந்து மக்களை வந்து என்டர்டெயின் பண்ண முடியும். பொதுவா அந்த காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ் எல்லாம் பண்ற பசங்களுக்கு எப்பவுமே வந்து பொண்ணுங்க கிட்ட ஒரு கிரேஸ் இருக்கும். உங்களுக்கு எப்படி இந்த மிமிக்ரி பண்றவங்க, பாடுறவங்க, கிட்டார் வாசிக்கிறவங்க, இவனுக்கு எல்லாம் தனித்தனியா ஒரு ஃபிகர் கூட்டம் எப்பவுமே இருக்கும். உங்களுக்கு எப்படி? எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சுத்தி வந்து ஒரு 7 பொண்ணுங்க இருந்தாங்க. 7 தானே? ஆமா 7 பொண்ணுங்க இல்ல, எப்பவுமே இருப்பாங்க 7 பொண்ணுங்க. அந்த 7 பொண்ணுல 5 பொண்ணு நான் லவ் பண்ணேன். அவங்க லவ் பண்ணாங்களா? 6 பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணிச்சு. கணக்கு பாத்துங்க. அந்த ஓகேங்களா, என்ன பேலன்ஸ் இருக்கு. அது ஒண்ணு வந்து ஊருக்கு கூட்டு போயிடுச்சு. அது அதாவது என்னன்னா இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்பா எனக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய செட் ஆகும். இந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறேன்னு தட்டிட்டு போயிட்டான். இந்த ஃபிகர் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அவன் ஒண்ணு குத்தின்னு போயிடுவான். நம்ம அப்படியே டேலண்டா சோலோ பெர்ஃபார்மர் அங்கேயே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே இருக்க வேண்டியது. அதனால வந்து நமக்கு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா பல ஸ்கிரிப்டுகள் உருவாகும். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த எரிச்சல் தான் வந்து நமக்கு ப்ரோக்ராம் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். மிமிக்ரி அப்படின்னு வர்றப்போ இந்த மிமிக்ரி தான் உங்க சினிமா கொண்டு வந்துச்சுன்னு சொல்லலாமா? எப்படி? சினிமாவுக்கு வந்து நான் மிமிக்ரி வச்சு ட்ரை பண்ணவே இல்ல. எனக்கு மிமிக்ரி தான் ரொம்ப பிடிக்கும். எந்த வயசுல என்ன இன்ஸ்பிரேஷனோ இல்ல? நான் வந்து இல்ல, எனக்கு சைல்ட்ஹுட் டேஸ்ல மிமிக்ரி ரொம்ப பிடிக்கும். நான் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய ராக்கெட் ராமநாதன் இந்த மாதிரி அவங்களுடைய எல்லாம் வீட்டுல பொங்கல் டைம்ல எல்லாம் வருவாங்க. நம்ம வீட்டுல விழா பார்க்கும்போது அப்ப நான் பார்த்து நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து வீட்டுல எல்லாம் மத்த வாய்ஸஸ் எல்லாம் அப்படியே பண்ணிட்டே இருக்கிற டைம்ல வந்து நான் பாத்தீங்கன்னா ஒரு என்சிசி கேம்ப் வந்தது. அந்த என்சிசி கேம்ப்ல வந்து நம்ம எல்லாத்துலயும் வின் பண்ணிட்டு வந்தோம். நம்ம டோட்டல் ட்ரூப் கல்ச்சரல்ல நம்ம வின் பண்ணாதான் வந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் கிடைக்கணும்ன்ற ஒரு கட்டாயம். அந்த டைம்ல வந்து எங்களுக்கு கல்ச்சரல் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப கூட என்னைக்குமே வந்து ஊத்தி விடுறதும் தூக்கி விடுறதும் இறக்கி விடுறதும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்போ பசங்க எல்லாம் சொன்னாங்க, மச்சான் நீ தான் மிமிக்ரில ஏதாவது பண்றியா, அது வந்து வச்சு பண்ணு, நம்ம ஏதாவது வின் பண்ணலாம். என்ன பண்ண விசு அவருடைய வாய்ஸ் பேசிட்டே இருப்பேன். நீ பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த என்சிசி கேம்ப்ல சாப்பாடு எப்படி இருக்கும், பசங்க அந்த மாதிரி எல்லாம் ஸ்கிரிப்ட் எல்லாம் ஏறி நாங்க வந்து ஸ்டேஜ்ல பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி நாங்க வந்து ஓவரால் சாம்பியன்ஸ் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்ப உடனே ஸ்ப்ரெட் ஆகல. ஒருத்தன் பண்ணா மச்சா சூப்பரா இருந்து யாருமே பண்ணாத வாய்ஸ், விசு வாய்ஸ், இந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அப்படியே வந்து என் காலேஜ் கல்ச்சரல் குரூப் வந்து என்ன பிக்கப் பண்ணாங்க. வந்துருங்க சார் நீங்க எங்களுக்கு வந்து பண்ணுங்க. அப்போ காலேஜுக்கு அந்த அந்தரம் கலைக்குறதுக்கு கல்ச்சரல்ஸ் டீம்ல போய் சேர்ந்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கல்ச்சரல்ஸ் கோயம்புத்தூர் சிஐடி, ரினைசன்ஸ், பிஎஸ்ஜி டெக், அப்புறம் டவுன் ஸ்டர்லிங், லாயலா, ஹார்மனி, இந்த மாதிரி பல கல்ச்சரல்ஸ்க்கு நாங்க போக ஆரம்பிச்சோம். எல்லாருக்குமே வின் பண்ண ஆரம்பிச்சோம். மெயினா நான் ஃபர்ஸ்ட் வின் பண்ண எம்ஐடி காலேஜ் கல்ச்சரல்ஸ்ல வின் பண்ணோம். அங்க இருந்து எல்லாம் வின் பண்ணோம். அதை விட அடிக்ஷன் ஆகும். காலேஜ் கல்ச்சரல்ஸ் இஸ் ஆல்வேஸ் an addiction. சோ அப்படி பண்ணி 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 தான் மிமிக்ரில வந்து பண்ணது. அதுக்கப்புறம் என்ன பண்ணது, ஃபேமிலியோட சிச்சுவேஷனால ஐ ஹேவ் டு கோ ஃபார் ஒர்க். சோ ப்ளூ டாட்னு ஒரு கம்பெனில வந்து சாஃப்ட்வேர் சிஸ்டம் அனலிஸ்டா சேர்த்துக்கிட்டாங்க. சோ நாங்க ஆமா நான் அதை வந்து முதல்ல டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் தான் படிக்கல, டேட்டா என்ட்ரி ஆபரேட்டரா வேலை செஞ்சு அதுல இருந்து ஆமா. ஏன்னா நமக்கு மெயினா வந்து படிப்பு அறிவோட வந்து பார்த்து வர்ற அறிவு வந்து அதிகம். அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை தான் எனக்கு அந்த டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் கிடைச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் நான் தான் டைப்பிங்ல பண்ணுவேன். அதுல இருந்து அங்க சிஸ்டம்ஸ்ல அப்படியே ஒண்ணு கத்துட்டு அடுத்த லெவல் போகணுன்றதுல கம்பெனி வந்து என்ன ப்ரொமோட் பண்ணி இந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 11 கம்பெனில ஒர்க் பண்ணேன். உள்ள போயிட்டு வந்துருக்கீங்க? ஆமா, ஒரு கம்பெனில வந்து காலையில போயிட்டு சாயந்தரம் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்கேன். இன்னொரு கம்பெனில அவங்களே அனுப்பிச்சிட்டாங்களா? எல்லா கம்பெனிலும் அவங்களே அனுப்புவாங்க. சோ ப்ளூ டாட்ல மட்டும் என்ன ஒரு 11 வருஷம் வச்சிருந்தாங்க. 11 வருஷம் ரொம்ப பொறுமைசாலிங்க. ஆமா, அதுல நீங்க ஓவரால் மொத்தமா கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் தான் ஒர்க் பண்ணிருப்பேன். 10 வருஷம் லீவு. காலையில போறதே வந்து பண்ணுவேன். அப்புறம் ஒரு காலத்து ஒரு டைம்ல வந்து என்னுடைய அந்த விபி கூப்பிட்டு, நீங்க ரொம்ப நல்லா மிமிக்ரி பண்றீங்க, சேவை போதும், ரொம்ப மிமிக்ரி பண்றீங்க, நீங்க அதுவே லைஃப்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மள வந்து வெளியில போடா நாயே இங்கிலீஷ்ல டீசெண்டா சொல்லி அவருமே எஜுகேட்டட் ஃபேமிலியா இருப்பார் போல. அதுக்கப்புறம் வந்து நடிப்புன்ற வாய்ப்பு வந்து மேடையில என்ன பார்த்துதான் வந்து வசந்த் அவர்கள் என்ன வந்து பாலச்சந்திர சார் கிட்ட அறிமுகப்படுத்தினாரு ஸ்டேஜ்ல பார்த்துட்டு.
அங்க இருந்து நடிப்போம். சூப்பர் சூப்பர். சோ அந்த நோட்ல லெட்ஸ் டேக் a short break and தெனாலி தர்பார் மிஸ்டர் படவா கோபி இப்போ நம்மளோட இருக்கிறாரு. இப்பதான் டிவி ஆன் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் மிஸ்டர் படவா கோபி. ரைட், இப்போ குரல் மாத்தி பேசுறப்போ வீட்டுல குரல் மாத்தி எல்லாம் பேசிருக்கீங்களா? போன்ல வேற குரல் மாத்தி பேசி அது நிறைய பண்ணிருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கிக்கிங், ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன போதை மாதிரி. அது ஒண்ணு வந்து நம்ம வாய்ஸ மாத்தி பேசும்போது நமக்கு ஒரு சவால், அது நம்ம வாய்ஸ கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு. அண்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், மாறி மாறி நம்ம பேசும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி நான் நிறைய பண்ணிட்டேன். அது எனக்கு என்ன பண்ணீங்கன்னா ஒரு போர் அடிச்சிடும். டெலிவிஷன் ஷோல நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜெயா டிவில பண்ணும்போது எல்லா குரலும் என்றுதான், அந்த காலர் பண்றது குரல் என்றுதான், இந்த குரல் எல்லாமே என்றுதான். அந்த மாதிரி அது ஒரு படிக்கிற பாயிண்ட் அப்புறம் போர் அடிச்சிடும். ஏன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடுவோம். அதுல அந்த மாதிரி தான் பண்ணிருக்கேன். தவிர அதுல இருந்தே நான் என்ன பண்ணிருக்கேன்னா போன்ல 2 வாய்ஸ் வரும்ன்றதை நம்ம எடுத்து பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். எப்படின்னா இப்போ ஒரு வாய்ஸ் மெயின் வாய்ஸ், அங்க காலர் கேட்கிற வாய்ஸ், ரெண்டுமே நான் அதுல இருந்து பேசி நான் எடுத்திருக்கேன். எப்படின்னா எதுக்காக சொல்றேன்னா அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றோம்ல, இந்த வாய்ஸ் மாத்தி மாத்தி பண்றோம்ல, அதை வந்து நம்ம ஒரு என்டர்டெய்னிங்கா பண்ணி ஒரு சயின்ஸா ஒரு டெக்னிக்கலா பண்ணணும்னா எப்படி பண்றது அப்படின்ற ஒரு தாட்ல இது எடுத்து வச்சிருக்கு. எப்படின்னா போன்ல அந்த சைட்ல ரிங் அடிக்குதுல்ல காதுல, அது நீங்க நம்பர் டயல் பண்ண உடனே அங்க அடிக்கும். ஹலோ ஹலோ வணக்கண்ணே. வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? வணக்கண்ணே. நீ என்ன பண்றீங்க? நான் ஒரு ஷூட்ல இருக்கேன். தண்ணி டிவி போயிட்டு இருக்கு. இந்த தென்னாலி தருப்பாரு இந்த பசங்களை ரொம்ப ஓவர கலாச்சிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில பரவாயில்ல, சந்தோஷமா இருந்தா சரி. 10 மணிக்கு பாருமா, அங்க டாஸ்மாக் போறியா, அங்க போதா ப்ரோக்ராமா பாரு. எல்லாம் ஓகே? ஓகே, கண்டிப்பா பாக்குறேன். வச்சுட்டுமா? வச்சிருக்கேன். ஹலோ ஹலோ ஹலோ. ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், தமிழ்நாட்டில் இருக்கிற ஆடியன்ஸோட அப்ராட் ஆடியன்ஸ் வந்து ஒரு 300% என்ஜாய் பண்ணுவாங்க. நீ அங்க போய் வணக்கம்னாலே கிளாப் பண்ணும்போது சிரிப்பாங்க எல்லாரும். என்ன வணக்கம் தானே சொன்ன நம்ம மொழிப்போம், பட் என்ஜாய் அவர் பிரசன்ஸ். பெரிய ஜோக்கர் ஸ்டார். ஆமா, கம்ப்ளீட் என்ஜாய் பண்ணுவாங்க. மெயினா இங்க அப்படி கிடையாது. நீங்க ஹார்ட்கோர் ஜோக் வச்சா கூட வேற, அப்புறம் வேற ஜோக் சார் ஜோக் சொல்லுங்க அப்படிமா. இங்க அங்க அதான் இட்ஸ் வெரி ஈஸி டு பெர்ஃபார்ம் இன் அப்ராட். உங்களுக்கு வந்து வாய்ப்பு தான் கிடைக்கும். ஏன்னா இங்க இருக்கிறவங்க வந்து ரொம்ப பல விஷயங்கள் அடிபட்டு காஞ்சு போயிருக்காங்க. அப்படி இங்க காஞ்சி போனது கிடையாது சார். இங்க வந்து நிறைய ப்ரோக்ராம் இருக்கு, ஏகப்பட்ட ப்ரோக்ராம் இருக்கு, நிறைய டேலண்ட் இருக்காங்க. அதனால வந்து வாரத்துக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது, டெய்லி ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அங்கெல்லாம் அப்படி கிடையாதுல்ல. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அவங்க வீட்டுல இந்த பக்கம் வந்தா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போறேன்னு சொல்லவே முடியாது. எதுக்கு இப்போ வந்து என் வீட்டுக்குன்னு கேட்பான். ஏன்னா அவங்களோட சிஸ்டம் வேற, பிஸி பீப்புள் அவங்களுக்குன்னு. சோ இது வந்து நம்ம போய் என்ஜாய் பண்ணோம் இன்னைக்கு அப்படின்னு தான் ப்ரோக்ராம்க்கே வருவாங்க, மைண்ட் செட்டோட வருவாங்க. நீங்க உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஜாயின் பண்ணி பண்ணலாம்னா டெக்னோ ஒரு டிஜேல இருக்கு வச்சுங்களேன். ஏதாவது ஒரு நைட் பப்ல உங்களுக்கு கூட்டு போய் டிஜே எல்லாமே படம் காப்பி ஓரமா நின்று இதெல்லாம் வந்து ஒரு யூனிவர்சல் சார். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ மெயின்ல இங்க கேக்குது வச்சுங்களேன், இங்க எப்படி கேக்குது, ஒரு ரூம் குள்ள எப்படி கேக்குது, இது மாதிரியான வேரியஸ் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் படம்னா அவங்க வாழ்க்கையில அனுபவிக்கிறது. ஓகே ஓகே சார். இப்ப இந்த படம் இதெல்லாம் வந்து எப்படி போயிட்டு இருக்கு? படத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஊர்காமா தான் யூஸ் பண்றாங்க, மெயின் டிஷ் மாதிரி யூஸ் பண்ணலையே? நல்லா யூஸ் பண்ணிருக்காங்களே. சாந்தி அது அந்த ஒரு சின்ன ஒரு ஏக்கம் எனக்கும் உண்டு. ஆனா சினிமால இவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, இவ்வளவு திறமை இருக்கு, அது we can do anything அப்படின்றப்போ சினிமால மட்டும் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி it has to happen for you. உங்களுக்காக மத்தவங்க செய்யணும். கேரக்டர் நல்ல கேரக்டர் வந்து அமையணும். அது தன்னால அமைஞ்சாதான் உண்டு. அதுக்கு நம்ம காத்திருந்துதான் ஆகணும். எல்லாம் நம்ம என்னன்னா ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு தெரிஞ்ச ஒரு படம் எடுத்தா கூட நம்ம நல்ல ரோல் போட்டு படம் ஓடலன்னா கெல்ஃபோ உங்களுக்கு வரது கூட வராது போயிடும். அதனால வந்து ஒரு நல்ல டைரக்டரோ நல்ல கேரக்டர் உருவாக்கணும், அந்த படம் நம்ம எடுக்கணும், அந்த படம் முடிக்கணும், அது ரிலீஸ் ஆகணும், ஓடணும், திருப்பி நம்ம அடுத்த கேரக்டர் அமையணும்ன்றது இறைவனுடைய செயல். பட் நம்ம வந்து அது காத்திருந்து நம்ம உடலையும் மனமையும் நம்மளுடைய திறமையும் வந்து ஆரோக்கியமா வச்சு வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது பார்ல நிக்கிறோம் நம்ம அவுட்லைன்ல, எப்போனாலும் நம்ம வந்து கிரவுண்ட் உள்ள வரும், அந்த தன்னம்பிக்கையோட நம்ம இருக்கணும். ஆமா, ஓகே. இப்போ நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒரு சின்ன ஒரு கேம் ஒண்ணு, ஒரு 5 கேள்வி கேட்போம். 5 கேள்வியில முதல் கேள்விக்கு என்ன கேள்வி கேட்டாலும் தெனாலி தர்பார் அப்படின்னு பதில் சொல்லணும்.
ரெண்டாவது கேள்விக்கு முதல் கேள்வியோட பதில சொல்லணும், ஒரிஜினல் பதில. அப்படியே 3க்கு 2, 4க்கு 3, 5க்கு 4. சரி, பதில் எல்லாம் ஆம் இல்லை அப்படிதான் இருக்கணும். ஓகே. தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை. தென்னாலி தர்பார். பொண்ணுகிட்ட பேசி அடி வாங்கி இருக்கிறீங்களா? ஆம். இப்ப வர மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து உங்களோட காப்பி அடிக்கிறாங்களா? ஆம். உங்களை நிறைய காலேஜுக்கு கெஸ்டா கூப்பிட்டா நிறைய பேமெண்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்களாமே? கண்டிப்பா. ஷோ ஷூட்டிங் எல்லாம் போறப்போ உங்களுக்கு தனியா கேரவன் கொடுக்குறாங்களா? கண்டிப்பா. ஆஸ்கார் அவார்டு நம்மளுக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்களா? ஆம். எல்லாத்தையும் உண்மையா ஒத்துக்கிட்டா இருப்பா. அந்த நல்ல மனசு வந்து நாங்க பாராட்டியே தீரும். நீங்க கேள்வி ஒன்னும் காயப்படுத்துற மாதிரி கேட்கல, உண்மைதான் கேட்டுறீங்க. அதனால உண்மையை நம்ம சொல்லணும்ல. அடி வாங்கினது உண்மை. கேரவன் கொடுக்குறாங்களா? கண்டிப்பா சார். கேரவன் அதாவது எப்படின்னா நம்ம வந்து முதல்ல போனா தர மாட்டாங்க, நடிப்பை பார்த்த உடனே கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்க கேமரால கமிட் ஆயிட்டீங்கன்னா அடுத்த நாள் ஷூட்டிங் வரணும், வரலன்னா அவங்க அதனால கொடுத்துருவாங்க முதல்ல. ஓகே ஓகே, ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக். இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியை பாராட்டி ஒரு நடிகர்கள் எல்லாம் விஷ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தலைவர் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த மாதிரி தென்னாலி தர்பார் வரணும், வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு போன் பண்ணாங்க. நான் சொன்னேன், எனக்கு இருக்கையா, நான் வரல, கோச்சடியான ஷூட்டிங் இருக்கு, இப்ப என்னால வர முடியாதுன்னு சொன்னேன். இல்ல சார், நீங்க வரணும், நீங்க வந்தா நல்லா இருக்கும், நம்ம பசங்க எல்லாம் இருக்காங்க, சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு வந்து இங்கே பார்த்தா என்ன ஆனந்தம், என்ன சந்தோஷம். வாழ்க்கை நல்ல பெரிய லெவல்ல வந்து சந்தோஷமா இருக்கணும், முக்கியமா உங்க அம்மா அப்பாவை நீங்க நல்லா பாத்துக்கணும் அப்படி சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். அவரை கூட்டு வர முடியுமா தெரியல, அதனால அவர் வாய்ஸ் வந்துட்டு போயிருச்சு. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் கோபி. நிறைய ஹோம்ஸ் நீங்க தத்தெடுத்து அதுக்குண்டான ரீசன் இல்ல எப்படி போய்? நான் எனக்கு வந்து குழந்தைங்களோட ப்ரோக்ராம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதாவது பெரிய லெவல்ல ஒரு குட்டி பசங்க வச்சு ப்ரோக்ராம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. வேர்ல்ட் லெவல்ல ஒரு பெரிய ஷோ பண்ணணும். அது அந்த மாதிரி வேர்ல்ட் கிளாஸான ஒரு கிட்ஸ் ப்ரோக்ராம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் கிட்ஸ் வச்சு ப்ரோக்ராம் பண்றது இட்ஸ் நாட் ஈஸி. முடியறப்ப நம்ம முடி நட்டு. ஆமா, நம்ம எல்லாமே இருந்தா பரவாயில்ல, அந்த மாதிரி பிராண்ட் எடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு பெரிய லெவல் ஒரு மெஜிஷியன் வந்து ஒரு மேஜிக் பண்ணும்போது கூட சொல்லி கிளாப் பண்ணிடுமா, சைட்ல இருந்து ஒரு கில்போ எனக்கு தெரியுமே இப்படிதானே பண்ணீங்க அதனால வெரி ரிஸ்க் அண்ட் டேஞ்சரஸ் குழந்தைங்களோட பண்றது ப்ரோக்ராம். பட் எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. மெயினா இது ஒரு ஆசை ஒரு புறம் இருக்கு. நம்ம நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து காலில் செருப்பு கூட இல்லாம ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. பல பேர் ஸ்கூலுக்கே போறதில்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும்போது சரி நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு எனக்கு நீண்ட நாள் ஆசை, குழந்தைங்களுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால நாங்க வந்து ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல சரி ஓகே நம்ம வந்து மைண்ட மாத்தணும், நம்ம ஆக்குபைடா இருக்கணும் அப்படின்னு ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு விழிப்புணர்வு வேணும் எல்லாருக்கும். அது ஒரு ஜங்ஷன்ல கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும். இது லைஃப்ல இதான் லைஃப் அப்படின்றது எல்லாருக்குமே கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க, புரியாதவங்க அதுலயே டிப்ரெஷன் ஆகி நம்ம போக வேண்டியதுதான். சோ பட் நாங்க வந்து இப்படி பண்ணக்கூடாது, நம்ம வேற லெவல்ல போனோன்றதுக்காக தான் அதை நாங்க வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அந்த சிச்சுவேஷனை எடுத்து நம்ம ஒரு 250 குழந்தைங்களை தத்தெடுத்து இருக்கோம். ஒரு 7 ஹோம் அதுல இருக்குது. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு வரோம். இதோட ஒரு 7 வருஷம் ஆச்சு. தேங்க்யூ வெரி மச் படவா கோபி. நிகழ்ச்சி வந்ததுக்கு நீங்க நிகழ்ச்சி முடிஞ்சு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு அழகான ஒரு ஸ்டாண்ட் அப் மிமிக்ரி பெர்ஃபார்மன்ஸ் நம்ம நேயர்களுக்காக ஒரு பண்ணி காட்டினார். உங்களுக்காக ஒரு சின்ன, ஏன்னா கிரிக்கெட்டர்ஸ் வந்து ஸ்டேஜ்ல நிறைய அறிமுகப்படுத்துனது நான் நிறைய ஃபர்ஸ்ட் நான் தான். அது ஏன் நம்ம திருப்பி நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த கிரெடிட் எனக்கு வரணும்ன்ற ஆசை எனக்கு உண்டு. டோனி கிரே, சச்சின் டெண்டுல்கர் ஒரு பாகிஸ்தான் மேட்ச், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், அதுல வந்து அவார்ட் செரமனில அவர் பேசுறது, Oh boy, and what a match! You were in the center, Sachin Tendulkar, you, Mohammad Kaf, you watching his blast at all the Pakistani bowlers all over the ground. You had a fantastic tournament. You made the Indian flags flying and you. Yeah, thank you, Tony. Actually, I had a wonderful match and I wanted to rip apart all the Pakistani bowlers. So I asked them, how do I do that? They asked me to introduce to Mandira Body, Sheikh Mandira Bedi. I did that and they started bowling loose balls in each over. I played my natural game. Yeah,
Thank you. Sachin Tendulkar, you've been designated man of the match. Here is $5,000. Yeah, thank you very much. கொஞ்சம் போட்டு கொடுங்க. Why you need more money? ये दिल मांगे more. அங்க ஒரு மனுஷன் உசுர கொடுத்து டோடிக்கிற எப்பயும் பேசிட்டு இருப்பாரு. இவர் வந்து சொல்லிடுவாரு. தோனியினுடைய வாய்ஸும் நான் வந்து பண்ணிருக்கேன் இப்போ. அதுக்கு வந்து டப்பிங் ஒர்க் கொடுக்கல, பட் ஸ்டேஜ்ல நம்ம பண்றோம். Yeah, if India wouldn't have won this game, there's so many questions would be asked by the people. Why Srishant and why not Ashwin and Sachin is not playing the ball and Baji is not pitching the ball in the right areas. So it's very critical to move the youngsters up the order and play the game naturally. நான் வந்து ஒரு இப்போ இங்கிலீஷ் பாட்டு எழுதிருக்கேன். ஓகே. இது வந்து முத்துப்பாண்டி இங்கிலீஷ் மாஸ்டர் இன் லவ் அப்படின்றது இது பேரு. அவரு நினைச்சு ஒரு பொண்ணு ஒன் சைட்ல ஒரு முத்துப்பாண்டி இங்கிலீஷ் மாஸ்டர் பாடுறாரு. ஆமா, அவருக்கு வந்து ஃபிகர் செட் ஆகல, அதை நினைச்சு பாடுறாரு. ஓகே. அப்படின்றது ஒரு பல்லவி ஒரு சரணம் மட்டும் உங்களுக்காக பாரு. நான் எழுதின பாடல். Summer in Chennai, டபாவில் உருகுது வெண்ணாய், நம்பிவிட்டேன் என் கண்ணாய், பெண்ணே தந்துவிட்டேன் உன்னிடம் என்ன. Oh my girl, you got a beautiful eye. Your hips are little oversized, but to look, it is so, so nice. Let's take a short break. நம்ம வந்து நிறைய மாறிட்டோம் வேண்டும். முன்னாடி மாதிரிலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பா கிடையாது. நம்ம வந்து பீட்சா அப்படின்னா வந்து என்னன்னு கேட்டுட்டு இருந்த பயலுகிட்ட மாதிரி இப்ப வந்து காலையில பிரேக்பாஸ்ட் லஞ்ச் டின்னருக்கே பீட்சா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது வந்து பர்கர் அப்படின்னா வந்து அப்படின்னா என்னப்பா அது வாய்ப்புள்ளே நுழைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசாத அப்படின்னு இன்னைக்கு வந்து ரெண்டு இட்லியை வச்சு நடுவுல வடைய வச்சு நான் பர்கர் சாப்பிடுறேன் அப்படின்றாங்க. அன்னைக்கு இருக்கிற தமிழர்கள் இன்னைக்கு இருக்கிற தமிழர்கள் நிறைய மாறி போயிட்டாங்க. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க, இன்னைக்கு கிடையாது. எல்லாம் அல்ட்ரா மாடலா மாறிட்டாங்க. சோ அதுல வந்து சில வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு பார்த்தேன். அன்னைக்கு இருந்த தமிழன் எப்படி இருக்கான், இன்னைக்கு இருந்த தமிழன் எப்படி இருக்கான், இன்னைக்கு இருக்கிறவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு இருந்த தமிழ் பொண்ணுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தாலி லைட்டா கழுத்துல இருந்து ஸ்லிப்பானா கூட ரொம்ப சென்டிமெண்ட் ஆகி ஃபீல் பண்ணி மனசு உறுத்தி கோயிலுக்கு எல்லாம் போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற தமிழ் பொண்ணுங்க உறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி வச்சிடறாங்க. அன்னைக்கு இருக்கிறதுனால அதை நாம தான் ஞாபகப்படுத்தணும். தாலிய போடுறி. அன்னைக்கு இருக்கிற தமிழ வந்து ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தா உடனே ஆம்புலன்ஸுக்கு போன போட்டுருவா. ஆனா இன்னைக்கு இருக்கிற தமிழர் ரோட்ல ஆக்சிடென்ட் பார்த்தா டக்குனு போட்டோ எடுத்து Facebookல அப்லோட் பண்ணி ஐ ஜஸ்ட் saw an accident அப்படின்னு கமெண்ட் வர போடுறான். அன்னைக்கு இருக்கிற தமிழ அப்பா அம்மாவுக்கு தெரியாம லவ் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற தமிழ புருஷ முண்டாட்டிக்கு தெரியாம லவ் பண்றாங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டுல ரோட்ல நிறைய பேர் சைக்கிள் விட்டாங்க. இன்னைக்கு குண்டா இருக்கிற உடம்பு இழைக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே சைக்கிள் ஓட்டுறாங்க. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான எபிசோட கொடுத்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட திருப்தி வந்து எல்லாருக்கும் இருக்கும். நம்ம வந்து ஃபுல் மீல்ஸ் நம்ம சாப்பிடலன்னா கூட அவங்களுக்கு போட்ட திருப்தி நமக்கு ரொம்பவே இருக்கும். சோ சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். சோ அந்த நோட்டோட நம்ம திருநெல்வேலி திருப்பார்ல இப்ப நம்ம கிளம்பிக்கிறோம். கண்டிப்பா நிகழ்ச்சி பத்தின கருத்துக்களை வந்து நீங்க வழக்கம் போலதான் Facebook பேஜ்ல போயிட்டு எழுதி அனுப்பலாம். ஆண்டோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபுல்லா மீல் சாப்பிட்ட ரொம்ப கேரா உட்காந்துங்க. சீக்கிரம் ஒரு வீட்டுக்கு போய் அனுப்பிச்சு படுக்க வைக்கணும். குழந்தைய போய் படுக்க வச்சுட்டு வர்றேன். சோ நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திருநெல்வேலி திருப்பார்ல உங்களை நான் வந்து மீட் பண்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்று கொள்வது ராண்டி கூட்டிட்டு ஒரு பாய்ஸ் பேக்.